பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி 2 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சார்லஸ், தற்போது வரைக்கும் வாடிவாசல் வழியாக எத்தனை காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன? தகவலி சரியாக 8:30 மணிக்கு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு அரசாணையுடன் நடைபெறும் ஜல்லிக்கட்டானது துவங்கியது. இதுவரை 300க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட காளைகள் இந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்து கொள்வதற்காக வந்துள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்திருக்காங்க. இந்நிலையிலே இப்ப தற்பொழுது விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் தச்சங்குறிச்சியில் நடைபெறும் ஜல்லிக்கட்டிற்கான ஆயிரக்கணக்கான பல்வேறு கிராமங்கள் வந்திருக்காங்க. மிகவும் விறுவிறுப்பாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தளவு காளையர்களுக்கும் சரி, காளைகளை கொண்டு வரும்போதும் சரி, இந்த பரிசு என்பது கிடையாது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த தச்சங்குறிச்சி பகுதியில இந்த அடைக்கலமாதா கோயிலுக்கு முன்பாக இந்த திடல்ல விடுவது அவர்கள் வழக்கமாக வைத்திருக்காங்க. அதனை அடுத்து இந்த வருடம் ஜனவரி 2ஆம் தேதி ஜனவரி 1 தேதியில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டானது அரசாணையுடன் இன்று நடைபெறுகிறது. இதற்காக அவருக்கு பிரத்யேகமாக ஏற்பாடுகளை செய்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இதை கண்காணித்து வராங்க. காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் இதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. காளையர்கள் தொடர்ந்து வரக்கூடிய காளைகளை துள்ளி குதித்து வரக்கூடிய காளைகளை அவர்கள் இப்ப தற்பொழுது பாய்ந்து பிடிக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக காண முடிகிறது. தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் பல்வேறு கிராமங்களிலிருந்து தொடர்ந்து ஆயிரக்கணக்கான வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வருடத்தின் முதல் ஜல்லிக்கட்டாக இருப்பதால் அவர்கள் ஆர்வமுடன் இப்ப மிகப்பெரிய உயரமான கட்டிடங்களும் சரி, மரம் மற்றும் சிறு சிறு பகுதிகளில் இருந்தும் ஜல்லிக்கட்டை காண அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்காங்க. சார்லஸ், 2 மணி நேரத்திற்கு மேலாக ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. தற்போது வரை பாதுகாப்பிற்கும் விதிகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது? ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள அந்த அனைத்து விதிமுறைகளும் மிகவும் கடுமையாக பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக காளைகளை முழு சோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ளே அந்த ஜல்லிக்கட்டு களத்தில் அவர்கள் வாடிவாசல் அவிழ்த்து விடுவதற்காக 10 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழுவானது அவர்கள் அதற்கான சோதனை செய்த பிறகே விடுகிறார்கள். அதே போல் காளைகளை அழைக்கக்கூடிய காளையர்கள் முழு உடல் பரிசோதனை அவர்கள் மது மற்றும் போதை வசதிகளை கையில் வைத்திருக்க கூடாது. குறிப்பாக அவர்களுடைய உடை, உள்ளே அவர்கள் இறங்கும் பொழுது விழா குழுவினர் கொடுத்துள்ள அந்த விழா குழுவினுடைய உடைகளை அணிய வேண்டும். வரக்கூடிய காளைகள் மீது அந்த தேங்காய் நார்களை அள்ளி வீசுவதோ அல்லது முக்கியமாக அதை துன்புறுத்தக்கூடாது, காளைகளை துன்புறுத்தக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகள் கடுமையாக பின்பற்றப்படுகின்றன. இந்த விதிமுறைகள் யாரும் விதிமுறைகளை மீறி நடந்து கொள்ளக்கூடிய அந்த காளையர்கள் உடனடியாக அந்த களத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். மிக உற்சாகமாக இந்த போட்டியை பொதுமக்கள் கண்டுகளித்து வராங்க. காளையர்களை மிகவும் உற்சாகப்படுத்தி அவர்கள் இந்த களத்தில் அவர்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வராங்க. அவர்களை ஊக்குவிக்குவது ஒரு புறம் இருந்தாலும் 150 பேர் முதல் குழுவாக அவர்கள் தற்போது களத்தில் இறங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 450க்கும் மேற்பட்ட களத்தில் இறங்குவார்கள் என்று விழா குழுவினர் தெரிவித்திருந்தாங்க. இந்நிலையில் முதல் குழுவினர் இப்ப தற்போது உள்ளே இறங்கியிருக்காங்க. இதுவரை 310க்கும் மேற்பட்ட காளைகள் தற்போது வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்டு தொடர்ந்து மிகவும் பரபரப்பாக இந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய மாடுபிடி வீரர்களுக்கு விழாக்குழு சார்பிலிருந்து எது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? அதே போல பார்வையாளர் மாடத்தில் அமர்ந்திருக்கிறவங்களுக்கு எது போன்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் தொடர்ந்து இங்கே அவர்கள் நேரடியாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தச்சங்குறிச்சி நடைபெறுவதை கண்காணித்து வராங்க. மாவட்ட ஆட்சியரும் மற்றும் வருவாய்த்துறையினர் இருக்காங்க. பார்க்கக்கூடிய நீங்கள் கேட்டது போல இந்த பார்க்கக்கூடிய இந்த பார்வையாளர்கள் கேலரி இதற்காக பிரத்யேகமாக அமைக்கப்படவில்லை. பாதுகாப்பான உள்ள கட்டிடங்களை அவர்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு குறைந்த அளவு மட்டுமே அனுமதிக்கிறாங்க. அதை தாண்டியும் உயரமான மரங்களில் மற்றும் மிகவும் பழமையான கட்டிடங்கள் யாரும் ஏறி அமர்ந்து உட்கார்ந்து பார்க்கக்கூடாது என்று தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களே அந்த கட்டிடங்கள் கீழே இறக்கி விடுறாங்க. இருபுறமும் அந்த திடல் மற்றும் வீடுகளில் மிகப்பெரிய அடைக்கலமாதா கோயிலுக்கு முன்னதாக உள்ள இந்த திடலில் தான் இந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பான இடங்களிலும் அதே போல் கேலரிகள் சிறிதளவு அமைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மட்டுமே பொதுமக்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. பாதுகாப்பாக இந்த போட்டி நடத்த வேண்டும். யாருக்கும் எந்தவித அசம்பாவிதம் இங்கு நடைபெறுவதற்காக
அனைத்து ஏற்பாடும் செய்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் உற்சாகமாக ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ். அடுத்த கட்ட விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். சார்லஸ், தச்சங்குறிச்சியில் நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி களம் தற்போது எப்படி இருக்கிறது? கள நிலவரங்களை பதிவு செய்யும். சரணி, இன்று காலை 8:30 மணிக்கு தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு வந்து புதுக்கோட்டை மாவட்ட தச்சங்குறிச்சியில் அரசாணைப்படி துவங்கியது. இந்நிலையில் இப்ப தற்போது வரை 325க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மொத்தமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில 500க்கும் மேற்பட்ட காளையர்கள் இந்த காளைகளை அடக்கக்கூடியதற்காக பங்கேற்றுள்ளனர். முதல் குழுவாக 150 பேரும், அடுத்த 2 குழுக்களாக 150 பேராக பிரிக்கப்பட்டுள்ளனர். விறுவிறுப்பாக நடந்து வரும் இந்த ஜல்லிக்கட்டை காணுவதற்காக பல்வேறு கிராமங்களில் இருந்து புதுக்கோட்டை பகுதியில் மட்டுமில்லாமல் தஞ்சாவூர், திருச்சி, அது மட்டும் இல்லாமல் ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர்ந்து பொதுமக்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. முதல் ஜல்லிக்கட்டு போட்டி என்பதால் ஏராளமானோர் தற்பொழுது நாளை பொங்கல் விழா நடைபெற உள்ளது. இன்று போகி பண்டிகை ஒட்டு ஆங்காங்கே கிராம பகுதிகளில் அவர்கள் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வந்திருப்பவர்கள் வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்காங்க. தச்சங்குறிச்சியில் மிக பரபரப்பாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. காளைகள் தொடர்ந்து துள்ளி குதித்து வாடிவாசலில் வெளியே வரக்கூடிய காளைகளை அடக்கக்கூடிய காளையர்களும் மிகவும் சுறுசுறுப்பாக அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்து வராங்க. அவர்களுக்கு தேவையான, அதாவது காளையர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. முக்கியமாக அவர்கள் அனைவரும் உடல் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை செய்த பிறகு அவர்கள் தொடர்ந்து களத்தில் அனுமதிக்கப்படுறாங்க. போட்டி இப்ப தற்போது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சரண்யா, காளைகள் இருக்கு, எவ்வளவு மாடுபிடி வீரர்கள் இதுல பங்கேற்றிருக்காங்க, எவ்வளவு போலீசார் தற்போது பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்காங்க? சரண்யா, உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மாவட்ட நிர்வாகம், அது மட்டுமில்லாமல் காவல்துறை, உறவுத்துறை, அனைத்து துறை அதிகாரிகளும், குறிப்பாக மருத்துவத்துறை என அனைவருமே நேரடி கண்காணிப்பில் தான் இந்த போட்டி என்பது இப்ப தற்போது நடைபெற்று வருகிறது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த போட்டியை பாதுகாப்பாக நடத்தவும், அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை கண்டுகளிக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள், அந்த பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக அமர்ந்து அவர்களுக்கு எந்தவித காயமும் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி ஜல்லிக்கட்டு போட்டியை நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறையும் செய்திருக்காங்க. முன்னதாக காளையர்களை உடல் பரிசோதனை, முழு உடல் பரிசோதனை செய்த பிறகு அவர்கள் உள்ளே களத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. காளைகளும் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படியும் ஏற்கனவே பின்பற்றக்கூடிய விதிமுறையின் அடிப்படையிலே அந்த காளைகளும் அனுமதிக்கப்படுகிறது. கூர்மையாக உள்ள கொம்புகளை அந்த கூர்மையை உடனடியாக மழுங்க செய்தும், அது மட்டும் இல்லாமல் இந்த திமிழுடைய உயரம், மாட்டினுடைய உயரம், அதாவது காளைகளுடைய உயரம் என அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படுகிறது. மருத்துவ குழு 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் காளைகளை முழு சோதனை செய்த பிறகே அவர்கள் வாடிவாசல் திறந்துவிட அனுமதிக்கப்படுகிறது. காளையர்கள் உள்ளே களத்துக்குள் அவர்களும் மருத்துவர்களால் சோதனை செய்யப்பட்ட பிறகே அனுமதிக்கப்படுறாங்க. எவரேனும் உச்சநீதிமன்ற உத்தரவு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த காளைகளை துன்புறுத்தக்கூடிய இந்த காளையர்கள் உடனடியாக களத்தில் இருந்து அடுத்த வினாடியே அவர்கள் வெளியேற்றப்படுறாங்க. அவர்களுக்கான இந்த விதிமுறைகள் அனைத்துமே தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. போட்டி என்பது மிக விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் ஏராளமான பொதுமக்கள் அவர்கள் உற்சாகமாக இந்த காளையர்களை ஊக்குவித்து அவர்கள் இந்த போட்டியை கண்காணித்து வராங்க. அவர்கள் பார்வையாளர்களாக அவர்கள் பார்த்து ரசித்து வந்தாலும் காவல்துறையிலும் தொடர்ந்து போட்டியை மிக பாதுகாப்பாக நடத்துவதற்கு அவர்களும் கண்காணித்து வராங்க. சரண்யா, இந்த போட்டியில வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கும் சரி, காளைகளுக்கும் சரி, எத்தகைய பரிசுகள் வழங்கப்படுகின்றன?
சரணி, குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்டது போல, இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு வந்து தச்சங்குறிச்சியில ஒவ்வொரு வருடம் வந்து ஜனவரி மாதம் 1 தேதி வந்து நடைபெறுவது வழக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது அடைக்கல மாதா கோயிலுக்கு முன்னதாக, ஆலயத்துக்கு முன்னதாக உள்ள திடலில் தான் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கானோர் வந்து காளைகளை வந்து பதிவு செய்வார்கள். எவ்வளவு வந்து காளைகள் வந்து விடப்படுமோ அவ்வளவு நேரம் வந்து அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் விடப்படும். மற்ற காளையர்கள் விட முடியாது. ஆனால் எந்தவித போட்டி, அதாவது இது ஒரு தேவையான நுழைவு, இங்கிருந்து பங்கேற்கக்கூடிய காளைகளுக்காக எந்தவித கட்டணமும் சரி, காளையர்களுக்கான எந்தவித கட்டணமும், அனுமதி கட்டணம், அதுவும் பரிசுகள் என்பது எதுவுமே கிடையாது. அவரவர்கள் வேண்டுதல்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த போட்டி நடைபெறும் பொழுது அவர்களே தானாகவே வந்து பதிவு செய்து அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கிறாங்க. சிறப்பு பரிசாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் காளையர்களுக்கு மட்டுமே ஒரு சிலருக்கு வந்து பரிசுகளை வந்து ரொக்க பரிசை கொடுத்தாங்க. மற்றபடி இங்கே எந்த விதமான கூடுதல் பரிசுகளோ விழா குழுவினரும் விழா கமிட்டியினரும் காளைகளுக்கும் சரி காளையர்களுக்கும் எந்தவித அறிவிப்பும் எந்த வருடமும் வந்து இவர்கள் அறிவிக்கப்படுவதில்லை. இது வந்து அவரவர் வேண்டுதலுக்காக ஒரு ஐதீக முறைப்படியே அவர்கள் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில காளைகளும் காளையர்களும் கலந்து கொண்டு வராங்க. அவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்பதை வந்து அவர்கள் மிகவும் வந்து தங்களுக்கு, அதாவது இந்த வருடத்தில் அவர்கள் மிகவும் நல்ல பலன்களை அனுபவிப்பதற்காகவும் என பல்வேறு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் இந்த போட்டியில வந்து பங்கேற்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார்லஸ், இணைந்திருங்க. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அடுத்த வருஷமா செம்மையா இருக்க மாடு இல்லப்பட்டு மனக்குடி ஓரம்படி பருப்பு ஓரம்படி பருப்பு நல்ல குடி ரெண்டு சூப்பர் ஓகே யாருக்கு இல்ல மாடு வெட்டுகிறது. மாடு வந்து கயிறோட தயவு கயிறு கட்டிடுங்க. மாடு விட்டு விட்டு அத்தனை பேருக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா. மாடு விடாதீங்க. அப்பா கயிறோட மாடு விடாதீங்க தயவு செய்து. ஒரே மட்டும் கண்டு சூப்பர் கண்டு வாழ்த்துக்கள் கண்ட விட்டு அருமையான கண்டு பயிற்சிக்காக பட்டு மனக்குடி ஓரம்படி பருப்பு ஓரம்படி பருப்பு நல்லா குடி ரெண்டு சூப்பர் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அருமையான மாட்டா மாடு வெற்றி பெறுது. மட்டும் யாருக்கு இல்ல மாடு வெற்றி பெறுது. ராஜா தம்பி அந்த நல்ல பிடிக்கிற ரெண்டு ஒரு மட்டும் சூப்பர் வாசிக்கிற 10 நிமிஷம் நல்லா பிடிச்ச
குள்ளந்தார் கோவில் ஒன்றிய அமைச்சர் தான் தெரியுமாறு குள்ளந்தார் கோவில் தான் கென்னடி மாடு சூப்பர் வாழ்த்து மாடு வெற்றி பெற்றது. மாட்டை அனுப்பிவிடு. சூப்பர் சூப்பர் நாடாளுமன்ற மெடிக்கல் காலேஜ் நாடாளுமன்ற ஒரு ஆள் மட்டும் இருந்தா மாடு வெற்றி பெற்றிருப்பா. மாடு வெற்றி மாடு வந்து கயிறோட தயவு செய்து கயிறு கட்டிருங்க. மாடு வெற்றி பெற்றதை விட்டு அத்தனை பேருக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்து கழிப்பா. வெளியூர் ஆர்கே காலை வெளியூர் ஆர்கே காலை மாடு வெற்றி பெற்ற மாடு வராதுங்க. கயிறோட மாடு வராதுங்க தயவு செய்து. ராஜகுமார் காலை அதே கயிறோட ராஜகுமார் காலை மாடு வெற்றி பெற்ற எடுக்க போறீங்க. காலை தங்கப்புறாமட்டி பழனிசாமி காலை மாடுகள் விட்டு விட்டு மாடு திருமாறு விட்டு காலை மாடு விட்டு ரெண்டு பேரும் முடிச்சா மாடு ஜெயிச்சிருக்கா. விட்டுருப்பா விட்டுருப்பா மாடு வெற்றி பெற்ற ரெண்டு பேரும் வெளியில் அனுப்பிச்சோம். ரொம்ப பிடிக்கவே கூடாது. மாடு வெற்றி பெற்றிருப்பா. லட்சம்புரி கோவிந்த சாமி காலை கலைஞர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றாக நன்றி தெரிவித்துக் சூப்பர் சின்ன பெயர் அவர் ஒரு ஆள் மட்டும் மாடு வெற்றி பெற்றது. அத்தனை பேருக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கப்பா. மாடு வெற்றி பெற்றது. மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து முதல் கோயில் காலை என்பது அவிழ்த்து விடப்பட்டிருக்கு. தச்சங்குறிச்சியில முதல் அதாவது தமிழகத்துடைய அரசு அதிகாரிகளும் இங்கு அனைத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஜல்லிக்கட்டு போட்டியை மிகவும் பாதுகாப்பாக நடத்துவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வாடிவாசல் வழியே சீறி வரும் காளைகளை வீரர்கள் அடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார்லஸ், வீரர்கள் களத்தில் உற்சாகத்துடன் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல வீரர்களைப் போல காளைகளும் மிகுந்த உற்சாகத்துடனே துள்ளி குதித்து ஓடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை யாருக்காவது குறிப்பிட்டு சொல்லும்படி காயம் யாருக்காவது ஏற்பட்டிருக்கா? சரண்யா, இன்று காலை 8:30 மணிக்கு துவங்கிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில இதுவரை வந்து 325க்கும் மேற்பட்ட காளைகள் வந்து இப்ப வாடிவாசலிருந்து அவிழ்த்து விடப்பட்டுள்ளன. இதுவரை வந்து 5க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருக்காங்க. அந்த 5 பேருக்கு வந்து லேசான காயம் தான். அவர்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான பலத்த காயம் என்பதில்லை. ஆனால் எந்தவித காயம் எதுவும் ஏற்பட்டாலும் உடனடியாக அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் இங்கே மருத்துவ குழுவினர் இங்கே தயாராக இருக்கிறாங்க. இங்கே 25க்கும் மேற்பட்டோர் வந்து பணியாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் வந்து அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளுடன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் அதிகமான உயர் சிகிச்சைக்கு தஞ்சாவூரோ அல்லது புதுக்கோட்டையோ இந்த காயமடைந்தவர்களை கொண்டு செல்வதற்காக ஆம்புலன்ஸ் வாகனங்களும் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து பாதுகாப்பான முறையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்காக தான் இந்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்காங்க. காளைகளை அடக்கக்கூடிய இந்த காளையர்கள் தொடர்ந்து வந்து துள்ளி குதித்து வரும் காளைகளை வந்து அடக்குவதில் அவர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துவதால் பாதுகாப்பு என்பதும் ஒரு புறம் வந்து மிகவும் தேவை என்பது தொடர்ந்து அவங்க அறிவுறுத்தி வராங்க. பாதுகாப்புடனே இதுவரை வந்து ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகிறது. சிறு காயம் மட்டுமே இந்த 5 பேருக்கு இதுவரை வந்து ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வந்து போட்டி மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காவல்துறையினர் மிகவும் உன்னித்து அவர்கள் வந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க.
பார்வையாளர்கள், அதாவது மாடுபிடி வீரர்கள், அதாவது காளையர்களை தவிர மற்றவர்கள் இந்த பார்வையாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதுதான் முதல் கவனத்தை அவர்கள் செலுத்தி வராங்க. சரண்யா, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தமிழர்களின் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி மிகவும் விறுவிறுப்புடனும் உற்சாகத்துடனும் நடைபெற்று வருகிறது. இது குறித்த காட்சிகளையும் பார்த்தோம். கள தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்லஸ்.